அடுத்தபடியாக அதிராம்பட்டினம் மகளிர் அரபிக் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் அஃதலுல் உலமா ஷாபான் சித்திகியா அவர்கள் பேசுவார்கள். இவர்கள் உரை முடிந்து இந்த 10th மாணவ மாணவியர்களுக்கும் +2 மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும். எல்லாரும் கரெக்டாக இந்த மொத்தம் 37 பேருக்கு இந்த பிரைஸுகள் வழங்கப்படும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நான் பேர்களை இப்போ வாசித்து விடுகிறேன். எஸ் அப்ரிதா, ஐ புஸ்ரா, இது எல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த லிஸ்ட்டு. அதை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. என் பாத்திமா பானு, ராமத் ஸ்கூலு, இதெல்லாம் நான் படிச்சுட்டு வர்றேன். ராமத் ஸ்கூலு மொத்தம் 17 பேர் ராமத் ஸ்கூலில் வந்து 450க்கு மேலே மார்க் எடுத்துருக்குறாங்க. எம் சீரின் பேகம், எஸ் சபானா பர்வீன், ஆர் ஹம்சத்துர் ரஷீதா, எம் சையது ஃபாத்திமா, கேபி ரக்ஷானா, ஆர் உமா மகேஸ்வரி, எம் கீர்த்தனா, டி அபிநயா, ஏ சுவாதி, ஆர் அபிநயா, ஐ புவனா, எஸ் ஹரிணி, கே அபிநயா, வி ஐஸ்வர்யா, எஸ் அச்சயா, எஸ் விஜி, ஏ அமீர் முஸ்தாக். இவங்க வந்து பிரில்லியன்ட் ஸ்கூலு. அமீர் முஸ்தாக்கு, நந்தினி, இது வந்து பிரில்லியன்ட் ஸ்கூலு. எம் கார்த்திகா, இந்த 3 பேரும் பிரில்லியன்ட் ஸ்கூலு. அடுத்ததாக சரஸ்வதி ஸ்கூல்லேருந்து ஆதித்யன், ஹரிஹரன், கோபிநாத், சர்க்குணன், நந்தினி, காயாத்ரி, பூஜாஸ்ரீ, இந்த 7 பேர் வந்து சரஸ்வதி ஸ்கூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் வந்திருந்தாக்க ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஆலிமா பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பட்டமளிப்பு அளித்து அவங்களுக்கு கௌரவிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور. قال عيلا المال والبنون زينة الحياة الدنيا. قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال عيلا كلكم راع وكلكم مسؤول عن رعيته. أما بعد. யார் வாயை அடைச்சாலும் பெண்கள் வாயை அடைக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் பாட்டு பேசிட்டு இருங்க, நாங்கள் எதுக்காக வந்தோமோ அந்த எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். இத்தனை மாணவிகள் இத்தனை பேச்சாளர்களுடைய பேச்சுகளை கவனிக்காமல் நம்ம வந்த வேலையை அழகாக கவனிச்சுட்டு இருந்தோம். நம்ம வந்த அமர்வினுடைய நோக்கம் ஒழுங்கான முறையில் பயனுள்ள முறையில் அமையணும்னு சொன்னால் நான் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. அல்லாஹ்வுக்காக நமக்காக. ஏன்னா ஒரு ஹதீஸ், பெரிய ஹதீஸ், அது சொன்னாலே என்னுடைய தலைப்புக்குள்ளே நான் போக முடியாது. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த சபை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை. ஏன்னா அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சபை. இந்த சபையில் மலக்குமார்கள் சூழ்ந்து கொண்டிருந்து இந்த சபை முடிந்தவுடன் இறைவனிடத்தில் போய் அந்த மலக்குமார்களுக்கும் இறைவனுக்கும் உரையாடல் நடக்கும். அல்லாஹ் தாலா ஏராளமான கொஸ்டினை கேட்பான். அப்போ மலக்குமார்களும் அதற்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுவாங்க. இறைவன் அறிந்திருந்தும் இந்த சபையில் என்ன நடந்தது என்பதை இறைவன் அறிந்திருந்தும் அந்த மலக்கிடம் கேட்பான்.
அதாவது இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறி கொண்டிருந்த அந்த சபையில் அவங்க எதை கேட்டாங்க, எதை விட்டு பாதுகாவல் தேடினாங்க அப்படின்னு எண்ணற்ற கொஸ்டின் இருக்கும். இறுதியாக அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமாரிகளை உங்களை நான் சாட்சியாக வைத்து இந்த சபையில் அமர்ந்திருந்தாங்க இல்லையா, என்னை நினைவு கூறிக்கொண்டு அவர்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டு இந்த சபையில் வந்து அமர்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் மன்னிப்பு வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது நமக்கு இந்த சபை பயனுள்ள சபையாக அமையணும், நமக்கு இறைவனுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கணும்னு சொன்னால் அல்லாஹுக்காக உங்கள் பேச்சை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு என்னுடைய பேச்சை கேளுங்க. அதுதான் நமக்கு பயனளிக்கும், இறைவனுடைய மன்னிப்பு கிடைக்கும். இறைவன் மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான், யாருமே மறுக்க முடியாது. நம்மளுடைய உடல் அமைப்பே அதுவே மிகப்பெரிய அருட்கொடை. இந்த அருட்கொடைகளை பற்றி இறைவன் தன் திருமறையில் கூறும்போது, வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகளை அந்த மனிதன் அந்த இறைவன் வழங்கிய அருட்கொடைகளை எண்ணி பார்த்தால் அதை கணக்கிட்டு முடிக்கவே முடியாத அளவுக்கு ஏராளமான அருட்கொடைகளை நான் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறேன் என்று இறைவன் தன் திருமறையில் கூறியிருக்கிறான். இப்படி எண்ணற்ற அதிகமான அருட்கொடைகளை இறைவன் வழங்கியிருந்த போதிலும் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை குழந்தை செல்வம். உலகத்தில் மிகப்பெரிய சொத்துடையவனாக இருக்கிறான், மிக அளவில் பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருக்கிறான். அவனை மாதிரி பணக்காரன் யாருமே கிடையாது. நினச்ச இடத்துல அவனுக்கு சொத்து எல்லாம் இருக்குது அவனுக்கு, இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லை. அப்போ அவன் மிகப்பெரிய செல்வம் தானே கருதப்படுவானா? அதனால தான் குழந்தை செல்வம் மிகப்பெரிய செல்வம் என்று இறைவன் சூரத்து ஷூராவில் 42வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டும் போது, யஹபுலிமை யஷாவ் இனாசன் வ யஹபுலிமை யஷாவ் ذுக்ரன் அவ் யுஸவ்விஸுஹும் ذுக்ரானன் வ இனாசா வ யஜஅலு மை யஷாஉ அகீமா. நான் நாடியவருக்கு ஆண் அவுகமா கலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம், நான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை வழங்குகிறேன், நான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறேன், நான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் சேர்த்து வழங்குகிறேன், நான் நாடியவர்களை குழந்தை செல்வம் அற்றவர்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் நான் ஆக்கி விடுகிறேன் என்று இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான். அந்த யஹபு வஹப யஹபு ஹிபா எங்கக்கூடிய அந்த வார்த்தை மிகப்பெரிய அருட்கொடை, பாக்கியம், அன்பளிப்பு என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் அதை சொல்லி காட்டுகிறான். அப்போ குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய பாக்கியம் என்பது யாரும் மறுக்க முடியாத ஒன்று. இந்த குழந்தை செல்வத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பாக்கியம் அருட்கொடை என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது, அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, அதாவது செல்வமும் குழந்தை செல்வமும் இந்த உலகத்தினுடைய அலங்காரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் என்னது? இந்த உலகத்தினுடைய அலங்காரம், பாக்கியம், மிகப்பெரிய பொக்கிஷம், அன்பளிப்பு, இந்த உலகத்தினுடைய அலங்காரம் என்று அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வத்தை பற்றி அழகான முறையில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வரான். இதே இந்த குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தஆலா இவ்வளோ வர்ணனைகளை கொண்டு சொன்ன பிறகும் இன்னொரு இடத்துலையும் தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கிறான். இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறான். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, மனிதர்களே நீங்கள் ரொம்ப கவனமாக கேளுங்க, உங்களுடைய குழந்தை செல்வமும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவ்வளோ அழகா அலங்காரம், அருட்கொடை, பாக்கியம் என்று சொன்ன இறைவன் இந்த குழந்தை செல்வத்தை எப்படி சொல்கிறான்? சோதனை உங்களுக்கு அப்படின்னு சொல்றான்.